வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நான் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து, அதாவது சமுதாயத்துல இருக்கிற எந்த பக்கத்திலையும் இருக்கிற மக்களை பார்த்து பேசி அவங்கள்ட்ட இருந்து பல விஷயங்களை கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். வழக்கம் போல சொல்றதான் என்னுடைய சேனலை உங்க சேனலா நினைச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவங்க குப்பை பொறுக்கிறாங்க. அதுல பெண்களும் ஆண்களும் சரிசமம். இதுல பெண்களும் சரி ஆண்களும் சரி, நீங்க அவங்கள பாத்தீங்கன்னாக்கா அழுக்கான சட்டையை தான் போட்டுட்டு இருப்பாங்க. முகமெல்லாம் கருப்பா இருக்கும். கூந்தல்லாம் அந்த கூந்தல்லாம் பூரா எண்ணப்படாம அப்படியே ஒரு இறுக்கமா இருக்கும். அடுத்தது, இவங்க யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க. இன்னொன்னு, தெருநாய்கள்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்டு. அதுங்களுக்கு பொறை, பண்ணு, வர்க்கி இதெல்லாம் போட்டுருவாங்க. இவங்களுக்குள்ள ஏரியா பிரிச்சுப்பாங்க. இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது, அந்த ஏரியாக்குள்ள நான் வர மாட்டேன். அடுத்ததா, இவங்க ஒரு நாளைக்கு சுமாரா 25 கிலோமீட்டர் நடப்பாங்க. இவங்க குறைஞ்சது 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கடையில தான் அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு இவங்களால நல்ல ஆதாயம் இருக்கு. இவங்க கஷ்டமான நேரத்திலையும் அந்த காயலங்கடைக்காரவங்க இவங்களுக்கு பண உதவி செய்யறாங்க. இதுல பெரிய பணக்காரவங்கலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுப்பாங்க. அவங்க பேப்பரு தேவையில்லாத பொருள்கள்லாம் இவங்கள்ட்ட பல்கா போடுவாங்க. இதையும் எடுத்துட்டு உங்க காயலாங்கடை கொடுப்பாங்க. நல்ல பணமும் கிடைக்கும். ஆனா கடுமையான உழைப்பாளிங்க, அதுக்கேத்த அவங்கள பணமும் கிடைக்குது. இந்த ஆண்கள் பூரா எவனா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு கட்டப்பழக்கம் இருக்கு. சாயங்காலத்துல, அதாவது இரவு நேரத்துல தண்ணி அடிக்காம தூங்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி அடிச்சாதான் நல்லா தூக்கம் வரும். கொசுக்கடி இதெல்லாம் மீறி அவங்க தூங்கணும்னா அவங்களுக்கு ஒரு டானிக்குன்னா அந்த தண்ணி தான். அதை அடிச்சுட்டு அவங்க படுத்தாதான் நாளை காலையில போய் வேலைக்கு போக முடியும். அதனால இதை ஃபாலோ பண்றாங்க. பெண்களும் அதை தண்ணியும் அடிக்கிறது உண்டு. ஆனா இந்த பிச்சை எடுக்கிறதோட பொருள்களை அவங்க சேமிச்சு கொடுக்கறது ஒரு நல்ல தொழில் தான். அவங்களுடைய பக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இப்ப ஒருத்தவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதை நீங்க பாருங்க. சொல்லுங்க. எம் வெங்கடேசன். பெயிண்ட் வேலை செய்யல, சொந்தமாக தான் செய்யல ஊரில். எப்போனா ஒரு டைம் ட்ரிங்க்ஸ் அடிப்பேன். மாமனார் எனக்கு சண்டை வரும். அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டு பசங்களாம் படிக்க வச்சுட்டேன். பொண்ணு நர்ஸு சிஎன்சியில், பையன் காலேஜ் படிக்கிறது. போய் இருந்த மாமனார் வீட்டாண்டே ஒரு 2 வருஷம் இருந்தேன். எப்போனா ஒரு நாள் சாப்பிடுவேன் ட்ரிங்க்ஸு. அவருக்கு எனக்கு சண்டை வரும். அதுக்கப்புறம் வந்துட்டேன். இங்கே தான் இருந்தேன் நான், மேட்டுப்பாளையம் நாத்தம்பல் தெரிஞ்சு 20 வருஷம். எதுனா ஒரு வேலைக்கு போயிட்டேன். டைல்ஸ் வேலை, கல்யாண வேலை எதுனா போவேன். எவ்வளோ எழுத மாட்டேன். எத்தனை வயசாச்சு? எனக்கு 58 வயசு. 77 பண்ணுறேன். இப்படி இருக்கா தண்ணி அடிக்கிறது? இப்போ தான் சாப்பிட்டுருக்கிறேன். நான் ஊர்லலாம் சாப்பிட மாட்டேன். எப்படின்னா ஒரு டைம் இப்போ தண்ணி ஆக்கிறதுனால நான் போய் எப்படின்னா ஒரு நாள் போயிட்டு வந்துடுவேன். பக்கத்துல தான் மாமனார் வீடு எல்லாம். நைட்டு போவேன், காலைல வெடிக்காது. ஒரு ஊர்ல கையல்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. ஆனா அவளுடைய வேலை டெய்லி குப்பை பொறுக்கிறது. அந்த குப்பையை கொண்டு போய் கடையில போட்டு தான் உடம்ப வளர்த்துக்கிறான், தான் பொழப்பு நடத்திக்கிறான். இப்படிதான் அவ போயிட்டு இருந்தது அவ பொழப்பு. அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு ஆச்சு. அந்த பருவம் உருவம் எல்லாம் மாறிச்சு. ரொம்ப அழகா இருந்தா. அதே சமயத்துல தன்னுடைய அழகை மறைக்கிறதுக்கு அழுக்கான சட்டை, அழுக்கான கீழே பாவடை இப்படி எல்லாம் கட்டியிருந்தா. அந்த சட்டை மேல ஒரு சட்டை 2-3 சட்டை எல்லாம் போட்டிருப்பா. இப்படி இருக்கும்போது அவளுடைய வாழ்க்கையில கருப்புசாமிங்கிற வந்தான். அவனும் இளவட்ட பையன்.
அவனும் குப்பை பொறுக்கிறவன். அவன் பார்த்து ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சான். ஒரு நாள் கேட்டான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி சரி, நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் பொறுக்கிற இந்த குப்பையில பாதி கொடுக்குறேன் அப்படின்னு பாதி குப்பையை கொடுத்துருவான். அந்த குப்பையை எடுத்துக்கிட்டான். இதே மாரி மாரிச்சாமின்னு ஒருத்தவன், அவனும் வந்து கயல் மேல ஆசைப்பட்டான். நீ எதுக்கு கஷ்டப்படுற, நானும் குப்பை கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் தான் பாதி குப்பையை கொடுப்பான். இவன் அலைச்சல் இல்லாம கொண்டு போய் அந்த குப்பையை கொண்டு போய் போடுவான். அந்த போடுற கடை சிவனேசன் கடை. சிவனேசன் வந்து அவனை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். அவன் ஆரம்பத்துல சின்ன வயசுலயே குப்பையை பொறுக்கி காசு சேர்த்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கிடைச்சது. அந்த 50,000 ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு கடையை பிடிச்சி இப்ப முதலாளி ஆயிட்டான். அவனை இளவட்ட பையன். அவனுக்கு பொண்ணு பாக்குறான், அவனுக்கு பொண்ணு தேடுறான், பொண்ணு கிடைக்கல. ஒரு நாள் இவளை பாக்குறான், நல்லா தானே இருக்கா அப்படின்னு இவளை தான் வீட்டுக்கு கூட்டு வரான். இவனுக்கு யாரும் இல்லை சிவனேசனுக்கு. ஒரு சோப்பையும் ஷாம்பு பாக்கெட்டையும் கொடுத்து நல்லா குடிச்சிட்டு வாங்கினான். அவன் குடிச்சிட்டு வந்தா பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா கருப்புசாமியும் மாரியும் இருக்காங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியலங்கிறது உண்மையெல்லாம் சொல்லிட்டான். சரி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், என்ன கட்டிக்கிறா, கட்டிக்கிட்டா உன்னை மகாராணி போல வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டான். இவன் போய் ஒரு ஊர்ல போய் கோயில போய் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டான். இந்த நம்ம கல்யாணத்தை யார்ட்டும் சொல்லாத அப்படின்னா. ஏன்னா இவன் கல்யாணக்கடையில கருப்புசாமியும் மாரியும் கொண்டு வந்து பொருள்லாம் போடுவாங்க. அப்ப அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு இதை மறைச்சிட்டான். கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்தன வச்சுட்டான். வச்சுட்ட பிறகு ஒரு நாள், என்னடா உங்களோட சுத்துவால கையில எங்கடா காணும் அப்படின்னு மாறிட்டு கேட்க, நானும் பாக்குறேன் ஒரு வாரமா அவளை தென்படல அப்படின்னா. அது மாதிரி கருப்புசாமிகிட்ட கேட்டான். அவனும் சொன்னான், ஒரு வாரமா தென்படல, எங்க போனான்னு தெரியலன்னு. அப்ப மாறிக்கிட்ட சொன்னான், டேய் கயல் வேலை அவன் ஆசைப்பட்டிருந்தான், ஒருவேளை அவளை ஏதாச்சும் பண்ணிருப்பான கருப்புசாமி அப்படின்னு ஒரு பிட்டை தூக்கி போட்டான். அதே மாதிரி மாறிக்கிட்டையும் போட்டான். இப்ப 2 பேரும் தண்ணி அடிக்க போனாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது, டேய் அவளை நீ என்ன செஞ்ச அப்படின்னு இவன் கேட்டான். யாரு? மாரிசாமியும். மாரிசாமி வந்து கருப்புசாமிகிட்ட கேட்க, கருப்புசாமி வந்து மாறிக்கிட்ட கேட்க, 2 பேரும் தண்ணி அடிச்சு போதையில 2 பேரும் சண்டை போட்டானுங்க. பீர் பாக்கெட்டில் பாட்டில் இருந்தத உடைச்சி இவனை குத்த, இவன் அவனை குத்த, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன பிறகு இப்ப வந்து இந்த விஷயம் தெரியுது. போலீஸ்காரங்க வராங்க. இவங்க வந்து என் கடையில தான் குப்பையெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி இப்ப என்னையா செய்யுது, நானே அடக்கம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அடக்கம் பண்ணிட்டு திருச்செந்தூர் கோயில்ல போய் அவங்க அத்தியை கலைச்சிட்டு 16வது நாள் இவன் காரியம் எல்லாம் பண்ணான். ஏன்னா இவனாலதான் அவங்க 2 பேரும் செத்து போனாங்க. அந்த விஷயம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் கையிலுகிட்ட இந்த விஷயத்த சொல்லி, இன்னும் கவலைப்படாத அப்படின்னு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து இப்ப கொடுத்தனம் பண்ணி நல்லா இருக்கான். இந்த கதை வந்து ஒரு சவுண்டு போய் உண்மை.